சரீரம் கிழிக்கப்படும் போது நிச்சயமாகவே அந்த தாய்க்கு இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் அவள் ஒரு சாதாரண மனுஷி. அதனாலதான் இங்க வசனத்துல பாருங்க, ஆண்டவர் அந்த தாயை குறித்து சொல்லும் போது அங்கே தெளிவாக நீங்க பார்க்கலாம், அம்மா என்றோ அல்லது தாயே என்றோ சொல்லல. அந்த வசனத்தின் மேல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தாயை நோக்கி ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். நீங்க ஆவிக்குரிய கண்களில் அதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவள் ஒரு தாயாக இருந்தாலும் பரலோகத்தின் தாய் அல்ல. அவர் தம்முடைய பிதாவினிடத்தில் பேசுகிறதற்கும் இந்த உலகபூர்வமான தன் தாயினிடத்தில் பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது அவரை கருமுதல் சுமந்த வயிறு அது பற்றி எரியத்தான் செய்யும். அந்த வேதனையை அவர் உணர்ந்திருந்தாலும் நீ ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாய் என்பதை அடிக்கடி என் தேவன் தன் தாய்க்கு நினைப்பூட்டினதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக நீங்கள் வேறொரு வசனத்தை வேதத்தில் திருப்புகிறீர்களேயானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தில் தன் தாயை ஒரு இடத்துல என் தாயே, என் அம்மாவே என்று அழைத்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. பிதாவே என்று சொல்லுவார். பிதாவினிடத்தில் அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். யோசேப்பை குறித்து நாம் அதற்கு பின்பதாக இன்னும் வாசிக்கப்பட முடியவில்லை. ஆனால் தாய்க்கு உண்டான கணத்தை அவர் கொடுத்திருந்தார். தாயினுடைய காரியத்தை குறித்து அவர் மிகவும் அக்கறை செலுத்தினவராக இருந்தார். தாயின் அன்பை குறித்து அவர் மிகவும் நன்றாக அறிந்திருந்தார். அதனால்தான் அந்த தாய் சிலுவையின் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்கள் தாய்க்கு நேராக செல்லும் போது அவளுக்கு நினைப்பூட்டுகிற காரியம், நீ ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாய். You are still being a human being, a man, a woman of human. நீ ஒரு சாதாரண உலகத்தின் தாயாக இருக்கிறாய். அதனால அந்த வேதனை உணர்வுள்ளாக இருக்கிறதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. காணா ஒரு கல்யாணத்துல தான் இந்த வார்த்தையை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடியிலே தண்ணீரை நிரப்புகள் என்று சொல்லுகிறார். You can see the difference between the two verses in the Bible. நீங்கள் கிறிஸ்து காணா ஒரு கல்யாணத்தில் தன் தாயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒருவேளை இந்த வார்த்தை நீங்க பார்க்கும்போது ஒரு தாயை நோஸ்கட் பண்றது போல தெரியலாம், ஒரு தாயை ஒரு மாதிரி அலட்சியப்படுத்தி பேசுகிறது போல தெரியலாம். ஆனால் அவருடைய கரிசனை உள்ள இருதயம் அந்த தாய் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி அனுப்பின காரியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி, still it was not the time for him to do the miracle. He agreed with that and he started with the miracle. அதாங்க கிறிஸ்து. அவர் தன் தாய்க்கு கணத்தை கொடுத்தார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. He doesn't want to hesitate his mother. அந்த தாயை நிராகரிக்க அவர் விரும்பல. அதனால்தான் அந்த வேலை அவருடைய அற்புதங்களை செய்யும்படியான வேலையாக இல்லாதிருந்தும் தன் தாயினுடைய மனது கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் உடனடியாக அந்த அற்புதத்தை செய்கிறார். அந்த தாயை பார்த்துதான் இங்கேயும் சொல்லுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும் அங்கே தனக்கு அன்பாக இருந்த சீசன் தமக்கு அன்பாக இருந்த சீசனை நோக்கி அவர் சொல்லுகிறார். அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is a lot of meaning inside the word which was spoken by the God the third time. கர்த்தர் மூன்றாவது முறை பேசின இந்த வார்த்தைக்குள்ள அன்பு நிறைந்திருக்கிறது. அவருடைய பொறுப்புகள் நிறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தாயின் அன்பை உணர்ந்தவராக அந்த பொறுப்பை செய்கிறார். நம்மள அநேக பேர் தாயின் அன்பை உணராதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால, நம்முடைய செயல்பாடுகளினால தாயின் அன்பை உணராது இருக்கிற இந்த ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய சகல விதமான மனக்லேசங்களை மறைத்து கொண்டு தன் காரியங்களை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அந்த அன்பை பார்த்து அவரால் அடக்கிக் கொள்ள முடியாமல் அவர் சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று சொல்லி. Even at the point of this thing, he wants to give the responsibility to the person who is apart from his relationship. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தாயின் அன்பு இருக்கலாம், சக
it's not only for your own child which was given birth by you. It should be extended to all the people in the world. தாயின் அன்பு அது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உரியது அல்ல. அது அந்த தாய்க்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது தேவன் தன்னுடைய வார்த்தையை நிமித்தமாக சகல ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசினார். இரண்டாவதாக தேவன் அந்த வார்த்தையில தனக்கு அருகாமையில் இருந்த ஒரு கள்ளனுக்காக, குற்றம் சாட்டப்பட்டவனுக்காக, புறக்கணிக்கப்பட்டவனுக்காக அதை செய்தார். மூன்றாவதாக தன்னை பெற்றெடுத்த தாய்க்காக கர்த்தர் தன்னுடைய மூன்றாவது வார்த்தையை பேசுகிறார். தனக்கு அன்பான தன்னுடைய சீசனுக்காக பேசுகிறார். There were a lot of disciples in the throne of God, but only one person was very kind to him, was affectionate on him. அவனை பார்த்து சொல்கிறார், உன் அன்பு என் மேல் வைத்த உன் அன்பு என் தாயின் மேல கடந்து செல்லாதா? That was the responsibility. இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், தாயின் அன்பை காட்டிலும் பூமியில மேலான ஒரு அன்பு. எனக்கு பூமியில மனுஷங்க தாயின் அன்புக்கே ஒரு நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. It is natural. அது சாதாரணமான ஒன்று. ஏன் சாதாரணமான ஒன்று? அது இயற்கையான ஒன்று. என் கையை பாத்தீங்களா, அது 5 விரல் இருக்கு. 5 விரல பாத்தீங்களா, ஒவ்வொரு மாதிரி இருக்கு. வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயற்கை. அது போலதான் ஒரு தாயின் மேல அன்பு வைப்பதும், ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல அன்பு வைப்பதும் அது இயற்கை. ஆனால் என் இயேசு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், it should be taken over to the other person, even if your child is being good. அதான் ஒரு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை தேவனாகிய கர்த்தர் அந்த பரிதவிக்கிற இருதயத்திற்குள்ள அந்த பாடத்தை கர்த்தர் புகட்டுகிறார். நீங்க முன்பதாகவே கர்த்தர் அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறது வேதத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் கீழே வசனங்களை வாசிக்கலாம். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நிற்கிறார்கள், வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி நம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். This was the thing which was spoken by the Lord in the initial stages. முன்பே அவர் காணாமல் போகும்போது, 12ஆம் வயதிலே அவர் காணாமல் போகும்போதும், முன்பு உள்ள வாலிப நாட்களிலே அவர் அவ்வப்போது காணாமல் போகும்போது, உபதேசிக்கும் போது, கடந்து செல்லும் போதும், இந்த தாய் தன் பிள்ளையின் மேல வைத்திருக்கிற இயற்கையான அன்பை கொண்டு அவரை தேடும் போதெல்லாம் என் தேவன் சொல்லுகிற காரியம், who is my mother, who is my brother, why should I bother about it? காரணம், கிறிஸ்துவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். இங்கேயும் கர்த்தர் இந்த சிலுவையில இந்த பாடுகளின் மத்தியிலையும், இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும், இந்த அன்பு பரிமாற்றத்தின் போராட்டத்தின் மத்தியிலையும் சொல்கிறார், என் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயாக இருப்பார். ஆண்டவருடைய சித்தம் அங்கே என்ன? You have to accept that fellow as your son. அங்கே கர்த்தருடைய சித்தம் என்ன? You have to accept this lady as your mother. அவ்வளவுதான். இன்னைக்கு தேவன் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். மற்றவர்களை எப்படி உனக்கு தாயாக ஏற்றுக்கொள்கிறாயோ, மற்றவர்கள் மேல எப்படி உன் தாயின் மேல் வைக்கிற பாசத்தை நீ வைக்கிறாயோ, மற்றவர்களை எப்பொழுது நீ உன் பிள்ளையை போல பாசம் வைத்து நேசிக்கிறாயோ, அப்பொழுது நீ தேவனுடைய சித்தத்தை செய்கிறாய். அப்பொழுது நீ தேவனுக்கே தாயாக மாறுகிறாய். அப்பதான் உனக்கு ஆண்டவர் மேல் அன்பு வரும். அப்பதான் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்த அந்த தாயின் அன்பு உனக்கு வெளிப்படும். அங்கே நின்று தேவனுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்த சீசனுடைய அன்பு வெளிப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷத்துல மறிக்கிறேனை பார்த்து, என் சரீரங்கள் கிழிக்கப்பட்டு கிடக்கிறதை பார்த்து, என் ரத்தம் சிந்துகிறதை பார்த்து அழுகிற தாயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், Are you ready to accept that man as your son? அவரை உன் மகனாக ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உனக்கு உண்டா? அவரை பார்த்து சொல்லுகிறார், Are you ready to accept this woman as your mother? உன் தாயாக ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறாயா? இப்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் இந்த தாயின் அன்புக்கு இடையில அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தாய் தன் பிள்ளையை இழந்தது நிமித்தமாக தேவராஜ்யத்தின் பணிகள் தடைபட்டு போகக்கூடாது. ஒரு மகன் தன் தாயை இழக்கிறது நிமித்தமாக அவைகள் தடைபட்டு போகக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, you have to make another relationship with the world. என்னைக்கும் உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க, உலக ஜனங்களை, உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் மேல நீங்க அன்பு சொல்லிட்டு பாருங்க, அந்த அன்பினுடைய அந்த பாசத்தினுடைய அதனுடைய அனுபவமே வேறையாக இருக்கும். உன் சொந்தங்களை நீ நேசித்து பாருங்க, அதனுடைய பாதிப்புகளே வேறையாக தான் இருக்கும். அதெல்லாம் கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். உன் பிள்ளையை நீ என்னதான் வளர்த்து 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 அவங்களுக்கு
கூடியதாக இருக்கணும். That is a blessing. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்கு நீ கஷ்டப்பட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார். He never called her as mother. He simply said, woman, ஸ்திரீயே, அதோ உன் மகன். அவனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். கர்த்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரித்து கொடுக்கிறார். The relationship should be very important. அந்த அவருடைய அந்த சீசனுடைய அன்பு அதை ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. அது ஒரு புதிய உறவை உண்டாக்கினது. கிறிஸ்தவம் என்பதும் கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்பது ஒருபோதும் உறவுகள் துண்டிக்கப்படாது. அந்த உறவுகள் சேர்க்கப்படும், அந்த உறவுகள் பெருகும், அந்த உறவுகள் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுதான் முக்கியமானது. அதனால்தான் தன்னுடைய சுயப்பட்ட வாழ்க்கையோடு வாழுகிறவன் கிறிஸ்துவின் சிலுவையின் தியானத்திற்கு அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். கிறிஸ்துவின் சிலுவையின் தியானம் அவனுக்கு விளங்காது. உலகத்திற்காக, மற்ற ஜனத்திற்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறவர்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு பேர் அறிவுள்ள காரியமாக தோன்றும். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன் தனிப்பட்ட உன் சொந்த குடும்பத்திற்குரியது அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல ஒரு தாய் சக ஜனங்களை, சக பிள்ளைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தின் சகல தாய்மாரையும் உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உறவுகள் நீடிக்கிறதாக இருக்க வேண்டும். ஒரு கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் ரொம்ப அறிவில தேர்ந்தவர், அதிகம் பேசாதவர், நன்றாக பாடம் நடத்தக்கூடியவர். அதனால அவருக்கு அந்த யூனிவர்சிட்டி அதிகமான சம்பளம் கொடுத்து, உயர்வுகளை கொடுத்து, மிக முக்கியமான ஒரு சீஃப் பொசிஷன்ல அவரை உயர்த்தி வைத்திருந்தது. ஆனால் அவரிடத்துல ஒரு பழக்கம் உண்டு. அவர் போடுகிற கோட்டை ஒரு காலம் மாற்றினது கிடையாது. உள்ள போடுகிற சட்டையை மாற்றிக் கொள்வார், தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்வார், எல்லாவற்றையும் சரியா செய்வார். ஆனால் அந்த கோட்டை மட்டும் அவர் மாற்றினதே கிடையாது. அப்போ அந்த ஒவ்வொரு பேட்ச் முடிச்சு போகும்போது அந்த அடுத்த பேட்ச் பிள்ளைங்க கிட்ட அந்த ப்ரீவியஸ் பேட்ச் கேட்பாங்க, இந்த வருஷமாவது அந்த அடுத்த கோட்டை மாத்தினாரா? இல்லை. அவர் ஏன் அந்த பழைய கோட்டையே போட்டுக்கிட்டு இருக்காரு? 40 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கோட்டில் இத்தனை ஓட்டைகள் இருக்கிறத, இவ்வளவு பழசா பேடாய் போச்சு, ஆனாலும் அந்த கோட்டையே தான் துவைக்கிறாரு, அதையே தான் போடுறாரு. என்னன்னு தெரியலையே, இந்த மனுஷனுக்கு இந்த காசை பூரா சம்பாதிச்சு மிச்சப்படுத்தி என்ன செய்ய போறாரு? இவ்வளவோ காசு வச்சிருக்காரு என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்களாம். அப்போ ஒரு நாள் அவர் வயது மூப்பினால மரித்து போனார். மரித்து போன போது அவருடைய கோட் மட்டும் அவருடைய வகுப்பறையிலே போடப்பட்டிருந்தது. அதை போய் அனைவரும் ஆசையாக எடுத்து பார்க்கும்போது அந்த கோட்டுக்குள்ள ஃபுல்லா எம்ப்ராய்டர்ட் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், நிறைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்ததாம். அந்த பெயர்கள் எல்லாவற்றையும் வாசிக்கும் போது அநேக கல்விமான்கள், அநேக டிகிரி ஹோல்டர்ஸுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. காரணம், அவர் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் மற்றவர்களுக்கு படிப்புக்காகவே செலவு செய்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியாதபடி ரகசியமாக செய்திருந்திருக்கிறார். அவர்களை ஒவ்வொரு நாளும் நான் சுமந்து கொண்டு போகணுங்கிற நினைவை எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கோட்டை மாத்தாமலே போட்டிருந்தேன்னு சொல்லி அதை முடிவுரையாக எழுதியிருந்தாராம். அது மாதிரி தான் இன்னைக்கு அநேக நேரங்களிலே அநேகர் மற்ற ஜனங்களுக்காக வாழ விரும்புவது கிடையாது. நம்மை மாற்றிக்கொள்ளவும், நம்மை பிரகாசித்துக் கொள்ளவும், நம்மை காண்பித்துக் கொள்ளவும், நம்மை பகட்டாக வைத்துக் கொள்ளவும் பிரயோஜனமற்றவர்களாக வாழுகிறோம். கிறிஸ்து தன் மரண நேரத்திலும் தன் தாயின் கிளேசத்தை பார்த்தார், அதற்கு ஒரு உறவை உண்டாக்கினார். தன்னுடைய அன்பான சீசனை பார்த்தார், அவனுக்கு ஒரு உறவை உண்டாக்கினார். அது புறமாய் இருந்தாலும் அதை ஒன்று சேர்த்து தன் தீர்மானங்களை, தன் பொறுப்புகளை நிறைவேற்றினார். அநேக பொறுப்புகள் இருக்கிற நீங்களும் நானும், அநேக உறவுகளில் இருக்கிற நீங்களும் நானும், மற்றவர்களோடு உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்காக உன்னுடைய பொறுப்புகள் எப்படி இருக்கிறது, அதை ஆராய்ந்து பாருங்க. அதுதான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய 3வது வார்த்தையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் பொறுப்புகளும் உன் உறவுகளும் மற்றவர்களுக்குள் கடந்து செல்லும் போது அது நிச்சயமாகவே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திவிடும். அது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த உறவுகள் நிலையாக இருக்கும். அந்த உறவுகள் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். தாயின் அன்பையும் தனக்கு அன்பான சீசனின் அன்பையும் உணர்ந்த தேவன் அதை மற்ற ஜனங்களுக்குள் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்க்கையின் துவக்கம் முதல் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை உறுதியாய் தேவன் பற்றியிருந்தார் என்பதற்கு அடையாளமாய் இந்த வார்த்தையை 3வதாக பேசினார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் கொடுக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
நான் வாசிப்பதான இந்த பகுதியில் தேவன் பேசின 5வது வார்த்தை, சிலுவையில, அந்த கோர சிலுவையில கடைசி சில நிமிடங்களில சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட நிலைமையில, பாடுகளின் உச்சத்துல ஜீவன் போராடி கொண்டிருக்கிற அந்த வேளையில உனக்காக எனக்காக கர்த்தர் பேசின வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். அதில் முதலாவது வார்த்தை பார்த்தோம், என் தேவன் பேசினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர்கள் அறியாதவர்கள் அல்ல, ஆனாலும் பிதாவினிடத்துல கர்த்தர் பேசும்போது சொல்கிறார், இவர்கள் அறியாமல் இந்த காரியத்தை, இதனுடைய ஆக்ரோஷத்தை, இதனுடைய விளைச்சலை, இதை நிமித்தம் சந்திக்க போகிற மகாபெரிய காரியங்களை அறியாதபடி இந்த காரியத்தை செய்துவிட்டார்கள் என்று தன்னோடு கூட இருந்த தனக்கு அன்பான இந்த ஜனங்களுக்காக தேவன் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக தனக்கு அருகாமையில் இருந்த அந்த கள்ளனை பார்த்து அவனுடைய மனம் திரும்புதலை பார்த்து மனம் திரும்பின கர்த்தர் சந்தோஷத்தோடு, சந்தோஷத்தின் இருப்பிடமாக இருக்கிற பரதேசியில இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷ பொருளை வெகுமதியாக கொடுத்து அவனை மன்னித்ததை பார்த்தோம். மூன்றாவதாக தனக்கு அருமையான தாயை பார்த்து அவருடைய மனதுருக்கத்தை பார்த்து, அவருடைய கண்களில் ஓடுகிற கண்ணீரை பார்த்து, அவருடைய மனக்லேசத்தை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் அதற்கு ஏற்ற ஆறுதலையும் பரலோகம் கொடுக்கிற மிகப்பெரிய சமாதானத்தின் பாதையையும் அவளுக்கு காண்பித்ததை நாம் பார்த்தோம். நான்காவதாக என் தேவன் பேசினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு இந்த வார்த்தையை இந்த பிதாவினிடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்று நாம் பார்த்தோம். அது இந்த தேவன் பிதாவினிடத்துல பேசின ஒரு பிரதானமான வார்த்தை. அது அவருடைய சொந்த பாஷையில இருந்தது. அது அநேகருக்கு ஒரு பயங்கரமான பயத்தை கொடுத்தது. ஏனென்றால் அது பந்தத்தின் உச்சம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை என் தேவன் பேசினார். அதன் பின்பதாக அவர் சொன்ன வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட பின்பு அந்த சீசனை நோக்கி இதே உன் தாய் என்றார். அந்த முதல் அந்த சீசன் அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த வார்த்தை தேவன் பேசினதுதான் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என் தேவனாகிய கர்த்தர் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நல்லா உச்சி கவனிப்பீங்கன்னா, it is entirely the things are completed. இனி ஒரு காரியமும் செய்யப்படுவதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதை அறிந்து என் தேவன் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் காண்பித்து கொடுத்ததில் இருந்து, பிலாத்து கைவிட்டதில் இருந்து, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து, அவருடைய ஆடைகள் சீட்டு போடப்பட்டதிலிருந்து அனைத்தும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நடந்தேறினது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் அநேக வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இவைகள் நிறைவேறாமல் எல்லாம் முடிகிறது என்றே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு புறம் நீங்க பார்ப்பீர்களேயானால் அவருடைய சரீரம் முழுவதுமாக அடித்து கிழிக்கப்பட்ட ஒரு நிலைமை, மற்ற மத்தியானத்துல வெயில் நேரத்துல அவருடைய சரீரம் தொங்கவிடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சரீரத்துல இருக்கிற நீர் வேர்வையால் போனாலே ஆகும் உச்சத்தை தொடும், நாவு வறண்டு போகும். ஆனால் ஒரு துடிதுடிக்கத்தக்கதாக மகா உச்சபட்சமான ஒரு கொடூரமான சிலுவையில் அவரை தொங்க விட்டிருக்கும் போது அவருக்கு சரீரபூர்வமாக எவ்வளவு தாகம் இருந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அந்த தாகத்தை மத்தியில், அந்த தாகத்தை பற்றி தேவனாகிய கர்த்தர் பேசாமல் பொருட்படுத்தாமல் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நான் தாகமாக இருக்கிறேன். Still I need some people to be recovered from the sin. இன்னும் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் வேத வாக்கியத்தின்படி நிறைவேறாமல் இருக்கிறதே. இந்த ஜனத்துல ஒரு கண்டன விடுதலையாக்கினேன், என்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினேன், அநேகருக்காக பரிந்து பேசினேன், ஆனாலும் இன்னும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அநேக குறைகள் இருக்கிறது என்கிற அந்த தாகத்தை குறித்து என் தேவன் பேசினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அநேக தாகங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கிறிஸ்து நம்மை குறித்து அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. இவனை நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன், என்னை அறிந்து கொள்ளும்படியான சாக்கியத்தை இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில கொடுத்தேன், ஆனால் எனது காரியமாய் எனது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது என்கிற ஒரு தாகம் நம்மை குறித்து கிறிஸ்துவுக்கு உண்டு. இன்னைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சிலுவையிலே இருப்பாராயானால் உங்களை குறித்த தாகமற்றவராக இருக்கிறாரா என்பதை
உண்டாகும். கடினமாக வேலை செய்து பாருங்க, தாகம் உண்டாகும். இந்த தாகத்திற்கு தண்ணீரை தவிர வேற ஒன்றும் அதை சரி செய்ய முடியாது. அந்த தாகத்தை தீர்க்கிற காரியம் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எனக்கு என் தேவன் ஏன் தாகமா இருந்தார் தெரியுமா? அவர் 100% மனிதனுக்கு கொடுத்த அடுத்த காரியங்கள் அனைத்தையும் அவர் துரிதமாக செய்தார். ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் அதிகம். அந்த பிரயாசத்தினுடைய உச்சம் என்னவென்று கேட்டால் அவர் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க துணிந்தார். அதனால் அவர் தாகமா இருந்தார். இன்னைக்கு நமக்கு எதை குறித்தாலும் தாகம் இருக்கிறதா? எதை குறித்தாலும் நாம் தாகம் கொண்ட ஜனங்களாக இருக்கிறோமா? சோர்ந்து போகும்போது தாகம் உண்டாகும், சலித்து போகும்போது தாகம் உண்டாகும், பிரயாசங்களுக்கு பின்பு தாகம் உண்டாகும். நீ பிரயாசப்படாத உனக்கு எப்படி தாகம் உண்டாகும்? நமக்கு எப்படிக்காவது ஆவிக்குரிய தாகம் உண்டாயிருக்கா? ஆனால் நான் இத்தனை வருஷம் இந்த இடத்துல இருக்கிறேனே, என்னை சுற்றிலும் இருக்கிற இத்தனை ஜனங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஏதாவது பிரயாசப்படணுமேங்கிற தாகம் உனக்கு உண்டாயிருக்கிறதா? இதுதான் கிறிஸ்துவின் தாகம். கிறிஸ்துவனுடைய பாசம், கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய தியாகம், கிறிஸ்துவனுடைய தாகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரணுங்கிறதுக்காக இந்த சிலுவையின் தியானம். அவருக்குள்ள அந்த தாகம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டதே, இன்னும் வேத வாக்கியங்கள் நிறைவேறலையே. இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்கு எனக்கு ஒரு தாகம் இருக்கணும். உலகம் முடிவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறதே, இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையேங்கிற தாகம் இருக்கிறதா? அதுதான் கிறிஸ்துவின் தாகம். இது எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ அப்போ அவன் கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான சம்பந்தம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் நெருக்கமான சம்பந்தம் உள்ளவனாக இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த தாகம் உண்டாகும், அந்த பசி உண்டாகும், அந்த விருப்பம் உண்டாகும். இன்னைக்கு நமக்கு தேவன் அதை தான் இந்த தாகமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையில சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு கசப்பு கலந்த காடியை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவர் ஒருவேளை இந்த தாகத்தை பற்றி இல்லை. அவருடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்துகிற தேவன். அவர் ஜனத்திற்காக, மனுஷனுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிற தேவன். சாதாரண குடிக்கிற தண்ணிக்காக தாகப்பட்டு இந்த மனிதனிடத்துல கேட்கிறவர் அல்ல. அவர் சாதாரணமாக 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்து துணுக்குகளை கூட கூடையாக அண்ட செய்த தேவன். ஒரு நிமிஷம் போதவருக்கு He is still being the Son of God. அவர் இன்னும் தேவகுமாரனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முழுமையாக சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையினால சகலத்தின் தலைகீழாக மாற்ற வல்லமை உள்ளவர். உனக்காக எனக்காக தாகமாக இருந்தார். அதுதான் கிறிஸ்துவனுடைய தன்மை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நினைக்கணும் தெரியுமா? I should not get thirst with anything. I should not get hunger with anything. I should not have any expectation on anything because everything should be fulfilled. அப்படி அல்ல. குறைவுகளின் மத்தியில, இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில, இழப்புகளுக்கு மத்தியில இந்த காரியத்தின் மேல, தேவ ராஜ்யத்தின் மேல, முன்னே தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தின் மேல தாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நம்மை கிறிஸ்தவனாக தேவன் உருவாக்கினதற்கும் நமக்கு அந்த சாக்கியத்தை கொடுத்ததற்குமான காரியங்களை நிறைவேற்றி முடிக்கவில்லையே என்கிற தாகம் இருக்க வேண்டும். இன்னும் இதை செய்து முடிக்க முடியவில்லையேங்கிற ஒரு வேதனை இருக்க வேண்டும். நல்லா படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா கடைசி 2 கொஸ்டின் படிக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ முடியலையே போகலாம். 2 கொஸ்டின் கூட படிக்காதவன் ரொம்ப ஜாலியாக போயிட்டே இருக்கும், சந்தோஷமா போயிட்டு இருக்கும். எதை பத்தி அக்கறை இருக்கு? இன்னைக்கு நம்ம 2 கொஸ்டின் கூட படிக்காத ஆளா, அல்லது 2 கொஸ்டின் மட்டும்தான் படிக்க முடியாத ஆளா? உன் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? என் தேவனாகிய கர்த்தர் பிதா கொடுத்த சகல காரியத்தை நிறைவேற்றி வந்தார். ஐயா, யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக அவர் வித்துட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக வித்து யூதாஸை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. இட் should happen according to the prophecy which was given by the God. நடக்க வேண்டியதுதான், காமிச்சு கொடுத்துட்டான். பேதுரு மறுதலிச்சுட்டான், யூதாஸ் வித்துட்டான். அந்த காசு அந்நியர்களை அடக்கம் செய்யும்படியான ஒரு நிலம் வாங்கப்பட வேண்டியது வேத வாக்கியம் இல்லையா? அதற்கு அவர் என்ன வித்துதான் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த பாடுகளை நான் சந்தித்துதான் ஆகணும். இந்த நோக்குகளின் வாழ்க்கையில வந்துதான் ஆகணும். இந்த பாரங்களின் வாழ்க்கையில வந்துதான் ஆகணும். நான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். நான் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க வேண்டும். மரணத்தை ஜெயமாக விடுக்க வேண்டும். It should happen. The prophecy should be back in your life. உங்க வாழ்க்கையில அவைகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு தேவன் அதை தான் எதிர்பார்க்க சொல்றாரு. Still I have some thirst over the thing which has not happened according to the prophecy. இந்த ஜனங்களை மீட்கப்படும்படியாக அனுப்பப்பட்ட என்னுடைய நோக்கம் நிறைவேறாதபடி நான் எப்படி மறிக்க முடியும்? மரணம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, இந்த பாடுகள் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இன்னும் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த தாகத்தை கர்த்தர் உண்மையிலும் மென்மேலும் வைத்திருக்கிறார். அந்த தாகத்தை தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வைக்க வாஞ்சிக்கிறார்.
சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்து தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? இன்னும் மீட்கப்படாத ஜனங்களை குறித்து தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? தன்னுடைய சொந்த தாய்க்கு சொல்கிறார், அந்நியருக்காக. முதல் வார்த்தையில சொல்லுகிறார், என்னை உபத்திரவப்படுத்தினவர்களுக்காக. இரண்டாவது வார்த்தையில சொல்கிறார், முழுமையான பாவத்தோடு கூட என்னை விசுவாசிக்கிறவனுக்காக. என் தகப்பன் என்னை கைவிட்ட சூழ்நிலைகளை கண்ட போதும் என்னுடைய பாடுகளுக்காக, என் கஷ்டங்களுக்காக அல்ல, இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவருடைய செவிகளுக்கும் என்னுடைய நாவுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக பேசுகிற கர்த்தர் சொல்லுகிறார், இரண்டாம் வருகையை குறித்த தாகமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்த தாகமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? உங்கள் சக ஜனங்கள் இயேசுவை அறியாததை குறித்த தாகமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should have the character of Christ. கிறிஸ்துவில் இருந்த அந்த தன்மை நம்மிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஐந்தாவது வார்த்தையை சொல்கிறார், இந்த எக்ஸ்பெக்டேஷனை குறித்து நான் தாகமாக இருக்கிறேன், என் சிந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தாகமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்குன்னு ஒரு குணம் இருக்கணும், அது கிறிஸ்துவின் குணமாக இருக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு குணம் இருக்கணும், அது தேவன் கற்றுக் கொடுத்த குணமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த குணத்தை இழந்து அநேக காரணங்களை சொல்றோம். ஆண்டவர் ஈஸியா சொல்லியிருக்கலாம், அவர் பிதாவிடத்துல சொல்லியிருக்க, இந்த ஜனங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டேப்பா, என் ஜீவனை கொடுக்கவும் முற்பட்டு நீ சொன்னது போல சிலருக்கு வந்துட்டேன், இவங்க யாரும் ரட்சிக்கப்படல, அழிஞ்சு போகணும் அப்படி சொல்லலையே. இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன்னு சொல்லலையே. கடைசி மரண தருணம் வரைக்கும் அவர் தாகமாக இருக்கிறேன், இந்த ஜனங்களை மீட்கும்படி நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் கிறிஸ்துவின் குணம். நம்ம குணம் ஒரு நாளும் கிறிஸ்துவின் குணத்தை விட்டு மாறவே கூடாது. ஒரு கதையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய ஞானி தன்னுடைய சீசர்களோட கூட கடந்து போனான். சில தூரம் நடந்து போகும்போது இடையில ஒரு பெரிய ஆறு வந்தது. அந்த ஆற்றுல கடப்பதற்காக எல்லாரும் போகும்போது கூட வந்த சீடர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக கடந்து போறாங்க. இந்த ஞானி மட்டும் ஒரு இடத்துல நின்றுட்டார். அப்போ இவங்க எல்லாம் கடந்து போனதும் பாக்குறாங்க, இந்த ஞானி மட்டும் என்னையா குரு, இந்த குரு மட்டும் நடுவடையில நின்றுட்டாருன்னு பார்த்த போது கீழே என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு தேள் அந்த ஆற்றுல தவித்து கொண்டு இருந்தது. அதனால அந்த தண்ணியில நீந்த முடியல, தேடினாலும் தண்ணியை சமாளிக்க முடியல. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த தேடை தூக்கி தண்ணியை விட்டு வெளியே போறவங்களுக்கு கையை விட்டுருக்காரு. அந்த தேடை நறுக்குன்னு ஒரு கொண்டு கொட்டி உடனே இவர் அதை தொடச்சிட்டு அந்த வலி தாங்க முடியாம திரும்பவும் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு திரும்பவும் அந்த தேடை தூக்கியிருக்காரு. திரும்பவும் அதை கொட்டியிருக்கு. அந்த சீசர்கள் 2 தடவை பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது தடவை அவங்களுக்கு பொறுக்கல. பக்கத்துல வந்து கேட்டாங்க, என்னையா இவ்வளவு பெரிய ஞானியே அந்த தேடை திரும்பவும் உண்மை கொட்டுகிறது, 4 முறை 5 முறை கொட்டின பின்னும் அந்த தேடை திரும்பவும் தூக்கிட்டு இருக்கீங்க. அந்த கடைசியாக அந்த தேடை தூக்கி தண்ணிக்கு வெளியே போட்டுன்னு சொன்னாரா, அதனுடைய குணம் அது கொட்டுகிறதாக இருக்கிறது. நீ என்ன பண்ணினாலும் அது உன்னை கொட்டும். ஆனா என்னுடைய குணம் அது அல்ல, அதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அது எத்தனை முறை என்னை கொட்டினாலும் அதனுடைய குணத்தை அது மாற்றிக்கொள்ளல பாரு. அதே போலதான் எத்தனை முறை கொட்டு வாங்கினாலும் நான் என் குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. மனிதனுடைய குணம் நன்மை செய்கிறதாக தான் இருக்க வேண்டும். அது எத்தனை முறை உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் தண்ணீரின் குணம் அது பட்ட இடமெல்லாம் நனைந்து போகும். அதுக்காக தண்ணி பற்றுச்சு, அது நினைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த பொருளை வீசிட முடியாது. உனக்கு தேவைப்பட்டால் அது பணமாக இருந்தால் காய வைக்கிற நெருப்பு பற்ற இடமெல்லாம் அது பற்றிக்கொள்ளும். அதனுடைய குணத்தை இது மாற்றிக்கொள்ளாது. மனுஷன் மட்டும் எப்படியா மாற்றிக்க முடியும்? கிறிஸ்து மாத்திகளே, அவர் குணம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜனங்களை குறித்த கரிசனை உள்ளதாக இருந்தது. கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்திருக்கிற கிறிஸ்தவனாகிய உனக்கு குணம் எப்படி மாற முடியும்? உன்னுடைய குணம் என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன நஷ்டங்கள் வந்தாலும் நீ திரும்பவும் 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 நன்மை செய்ய வேண்டும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு. இல்லை, நான் சொல்றேன், இப்பதான் உனக்கு அறிவு கேட்டிருக்கு. நிறைய பேர் சொல்றோம், இப்பதான் நான் ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை இல்லை, இப்பதான் நீ ஜனங்களை புரிஞ்சுக்கிட்ட. வேதம் சொல்றது கடைசி மட்டும், மரணம் மட்டும், கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவின் சாயல் இருக்க வேண்டும். ஒரு சாதாரண உலக ஞானம் படைத்த ஒரு ஞானி தேல் கொட்டோடு கூட அந்த விஷக்கிருமியை காப்பாற்றி போடணும்னு நினைப்பானே. ஆனால் கிறிஸ்துவின் அன்புக்குள் வாழ்கிற உனக்கும் எனக்கும் மற்ற ஜனங்களின் மேல் அன்பு செலுத்தி பாடுகளை திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அது மீட்பின் மேல் தாகம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? மீட்பின் மேல் தாகம் உள்ள மீட்பராகிய கிறிஸ்து சொல்கிறார், இன்னும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நான் தாகமாயிருக்கிறேன். இது சிலுவையில் பேசப்பட்ட 5வது வார்த்தை மட்டுமல்ல, இன்றைக்கும் உன் காதுகளிலே கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சுவிசேஷ வார்த்தை. கிறிஸ்து தாகமாயிருக்கிறார். உன் தன்மையை மாற்றிக்கொள்ளாதீங்க, அன்பை மாற்றிக்கொள்ளாதீங்க. உனக்கு எதிர்பட்டு வருகிற சக ஜனங்கள் தங்கள் குணங்களை மாற்றாமல் இருக்கலாம், அது அவர்கள் குணம். ஆனால்
கிறிஸ்துவின் அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்த 5வது வார்த்தையாக இருக்கிறது. You have to take the next action. வேற படினா எடுக்கணும். நீ எடுத்துக்கொண்ட டிக்கெட் போச்சு, நீ ட்ரெயினுக்கு போறதுக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் முடிஞ்சு போச்சு, அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தது பஸ் பிடிக்கலாமா, வேற வண்டியை பிடிக்கலாமா, லாரி பிடிக்கலாமா, நடக்கலாமான்றத அடுத்து நீ முடிவெடுக்க வேண்டியதாக. சோ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய பிரதானமான ஒரு காரியத்தை இவர்கள் இழந்து போனார்கள் அநேக ஜனங்கள். அங்கே கிறிஸ்து எதை சொல்லுகிறார்? மீட்பின் காலம் முடிந்தது என்று சொல்லுகிறார். It was the end of the thing where the God was a person of giving a salvation to the people directly. நேரடியாக ஜனங்களுக்கு விடுதலையை ரட்சிப்பை கொடுக்கும்படியான ரட்சகர் இருந்ததை அவர்கள் உணராமல் போனார்கள். அதுக்கே அதுக்கு முடிவு வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்கிற ஒரு முடிவு உண்டாகும். வேத வாக்கியங்கள் கைகளிலிருந்து புடுங்கப்படும்படியான ஒரு முடிவு உண்டாகும். பஞ்சத்தினால கர்த்தரை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்பட்டு இந்த சாதனைகள் பிடுங்கப்படுகிற ஒரு முடிவு உண்டாகும். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்தினார் என்பதுதான் காரியம். கிறிஸ்து மரணத்தின் விளிம்பு மட்டும் அதை சரியாக பயன்படுத்தினார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. If it is completed, it will be the final spot. ஒரு கடைசி நிலையை அடைவதற்கு ஒரு மனுஷன் செலுத்துகிற கிரயம் என்பது ரொம்ப முக்கியமானது. இங்கே என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெயத்தை, இந்த முடிவை வெற்றியாய் பெற்றுக்கொண்டார் என்றே சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அவர் 100% தேவகுமாரனாக இருந்தும் சரீர மரணத்திற்கு ஏதுவாக பாடுபட்டு மரணத்தை சந்தித்து இந்த மீட்பின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய மரணத்தை கிரயமாக செலுத்தினா ஓட்டம். நீங்க ஓட்டம்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்ட பந்தயத்தில் இருக்காங்க, they is bother about their dress, they is bother about their appearance, they is bother about their health, even about their human life. எதை பத்தி கவலைப்படாம ஓடுறதுனா ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். நிறைய பேர் ஓட்ட பந்தய வீரர்கள் கால் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும். சும்மா நடந்து போற வெறும் சாப்பாட்டுக்காக வாழ்கிற ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரமே காதுகாக கைகளை உடைச்சிக்க மாட்டாங்க. அதை பேணி பாதுகாத்து அதை இன்னும் நல்லா புஷ்டியாக தான் இருப்பாங்களே தவிர, வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை இழந்து போவார்கள். காரணம், அந்த முயற்சி அநேக கிரயத்தை செலுத்துகிறதாக இருக்கும். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த மீட்பின் காலங்களிலே மீட்பராக, இந்த ஜனங்களை மீட்கும் பொருளாக அவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு செலுத்தின கிரயம் அவருடைய ஜீவன். அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறதாக இருக்கு. அநேக ஜனங்கள் தற்கொலை பண்ணி சென்று போறாங்க. சில பேர் தேவையில்லாத காரியத்தை சாப்பிட்டு அவசியமற்ற பழக்கங்களினால் மறித்து போறார்கள். சிலர் வியாதிகளால் மறித்து போறார்கள். சிலர் விபத்தினால் மறித்து போறார்கள். எப்படியோ தன்னுடைய ஜீவனை இழந்து போறார்கள். ஆனால் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை அப்படி இழக்கவில்லை. அதற்கு முழுவதுமான கிரயத்தை செலுத்தியுள்ளார். So it might be a simple process. மரணம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு ப்ராசஸ் தான். நீங்க மறிக்கணும்னு நினைச்சா சைடு வாங்கி தேய்ச்சா, டாக்டர் தேய்ச்சா செத்து போயிடுவோம். நிறைய பேர் கஷ்டமே இல்லாமல் மறிக்கணும்னு சொல்லி தோக மாதிரி வாங்கி போட்டு தூங்குற மாதிரி செத்து போனோம் சாகிறாங்க. அப்போ மரணம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் தான். ஆனால் நீ அதை விரும்பாததுனால அதை வைத்துக் கொண்டு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என் கிறிஸ்துவுக்கு மரணம் என்பது சாதாரணமான ஒன்று. ஏன்? அவரை நினைத்திருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நொடிப்பொழுதில் சித்திரவதை இல்லாமல் அவரை எடுத்துக் கொண்டிருக்க முடியும். அவர் மறித்து போனார் என்று சொல்வதற்கு அவருக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்காக செலுத்துகிற கிரயம் அதிகமாக இருக்கிறது. If one thing should happen, it should be paid a lot. நிறைய கிரயம் செலுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்து உனக்கு மறித்ததுனால மீட்பின் காலம் முடிந்தது. ஆனால் ஒன்று செய்தார், ரட்சிப்பின் காலத்தை தேவனாகிய கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்தார். இன்னைக்கு அவருக்கு செலுத்தின அந்த ரத்தம், அவர் கிரயமாய் செலுத்தின ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக உனக்கும் எனக்கும் அது ஒரு பொக்கிஷ பொருளாக இன்னைக்கு நம்ம ரட்சிக்கும்படி வைத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு உட்கார்ந்து சிலுவை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புதல் இல்லாத இத்தனை 1000 ஆண்டுகளிலேயும் இன்னும் கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த ரட்சிப்பின் நாட்களில, இந்த ரட்சிப்பின் காலங்களில, இந்த கிருபையின் காலங்களில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு செலுத்தப்பட்ட கிரயம் அதிகம். இட் மைட் பி a simple thing. நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். என்ன சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மரித்ததுனால அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தத்தினால எனக்கு மீட்பு இருக்கிறது. இட் இஸ் வெரி சிம்பிள். பட் வாட் இஸ் த காஸ்ட் பெய்ட் ஃபார் தட்? அதற்கு அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு தேவகுமாரன் முழுவதுமாக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து சித்திரவதைகளின் மத்தியில் தன் ஜீவனை கொடுக்க முற்பட்டாரே, அந்த கிரயத்தை நீயும் நானும் செலுத்த முடியுமா? நாம் செலுத்த முடியுமா? நீங்கள் நானும் பாடுபடக்கூடாது
அதில் கடைசி டியூ கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ஓசி வாங்கணும். அவங்ககிட்ட கடைசியில் லோன் க்ளோஸருக்கான ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எண்டு பண்ணிட்டேங்கிறதுக்கான லெட்டர் வாங்கணும். இல்லைன்னா அடுத்த லோனுக்கு போகும்போது கேட்பாங்க, அது முடிச்சிட்டிங்களா இல்லையா, அது முடிஞ்சுதா இல்லையா. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யுங்க, முதல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அடுத்த வேலைக்கு போறீங்க, முடிச்சிட்டீங்களா, அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, கொடுத்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா. ஃபினிஷிங் கம்ப்ளீஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் than ஸ்டார்டிங் இட். நீங்க இயேசு மீட்பின் வேலையை முடிச்சதுனால அவருக்கு அடுத்த ப்ரமோஷன். ரட்சகராக மீட்பராக இருந்தவர் ரட்சகராக, உங்களை மீட்பு பொருளாக உங்களை தேடினவர் உங்களுக்கு கிருபையை அள்ளி கொடுக்கிறவராக இருந்தார். அதனால அதுக்கு செலுத்தின கிரயம் மரணம். அதை யாராலையும் அந்த கிரயத்தை செலுத்த முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து உனக்காக சிந்தின ரத்தத்தை சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க, அதை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாத. ஏனென்றால் அதை வேறொருவரும் செலுத்த முடியாது. உன் தகப்பன் செலுத்த முடியாது, உன் தாய் செலுத்த முடியாது, உன் உடன்பிறப்புகள் செலுத்த முடியாது. அவங்க வேணா இந்த கிரயத்திற்கு பதிலாக உன்னோடு உட்கார்ந்து ஆறுதல் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து ஒருவரே அவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தினார். காரணம் என்ன? இதன் நிமித்தம் தான் மனுக்குலத்தினுடைய பாவம் நிவர்த்தி ஆக்கப்படும். இல்லைன்னா மனுக்குலம் பாவ நிவர்த்தியை பெற முடியாது. அவர் முடிக்கவில்லை என்றால், தன்னுடைய பாடுகளில் தன்னுடைய உச்சபட்சமாக ஜீவனை அவர் முடிக்கும்படி ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. அதனால இந்த கிரயம் மகா பயங்கரமான விலை மதிக்க முடியாத ஒரு கிரயத்தை என் தேவனாகிய கர்த்தர் செலுத்தி முடித்தார். லோனை கட்டி முடித்தார், வேலையை செய்து முடித்தார், பாடத்தை படித்து முடித்தார். அதற்கு பின்புதான் அதில் வெற்றி உண்டாகும். அந்த வெற்றிக்காக நீ செலுத்துகிற பிரயாசம் அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் அது முடிவுக்கு போவதற்கு முன்பதாய் அந்த முடிவு ஜெயமாய் இருக்க வேண்டும். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையின் முடிவு அது ஜெயமாய் இருக்குமா, அது தோல்வியாக இருக்குமா? அது தேவனாகிய கர்த்தர் செலுத்தின கிரயத்தை பொறுத்து இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை நம் வாழ்க்கையில கேட்கப்படும் போது, இவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிற நாள் வரும்போது அது ஜெயமாக இருக்க வேண்டும். அதைதான் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நமக்கு காண்பித்தார். அந்த காரியம் சாதாரணமானதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு செலுத்தப்படுகிற கிரயம் அதிகமாக இருக்கிறது. ஒரு குட்டி கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய நிறுவனம், ஒரு கப்பல், அந்த கப்பல் சேதமடைகிற சூழ்நிலையில் இருக்கிறது. அதனுடைய இயந்திரங்கள் நின்று போனது. அதனால அநேக அறிவாளிகளை கூப்பிடுறாங்க, அநேக பொறியாளர்களை கூப்பிடுறாங்க. இதை சரி செய்துப்பா, இந்த கப்பல் ஓடுவதில்லை, இந்த கப்பலுடைய இன்ஜின் பழுதடைந்து விட்டது, இதை சரி செய்யப்படியாக யாராக இருக்காங்களா? நிறைய பேர் வருகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், ஒன்றும் சரியாகல. அந்த கப்பலுடைய அந்த இன்ஜினை சரி பார்க்க முடியல. கடைசியாக ஒருவர் வருகிறார், ஒரு வயதான ஒரு பொறியாளர், கையில் ஒரு டூல்ஸ் பேக்கோட வருகிறார். வந்து அந்த கப்பலுடைய அந்த என்ஜினை ஃபுல்லா பார்க்கிறார். பிரமாண்டமான என்ஜின், எல்லா இடமும் பார்த்த போது அது இயங்காமல் நின்று கொண்டிருக்கிறது. கடைசியாக அவருடைய டூல்ஸ் பையிலிருந்து ஒரு சுத்தியை எடுத்து போய் ஒரே ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வால்ல லேசா தட்டுகிறார். தட்டின உடனே அந்த பிரம்மாண்டமான கப்பலுடைய என்ஜின் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. நல்ல வேகமாக இயங்குகிறது. எல்லாரும் பார்த்து பிரமித்து போனார்கள். அதுக்கு பின்பதாக அவருக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நேரம் வருகிறது. அவர் பையிலிருந்து பில் எடுத்து எழுதுகிறார். அதை எழுதி அதை கொடுத்த உடனே அதனுடைய உரிமையாளர் பார்க்கிறார். என்னப்பா இதற்கு $10,000 என்று சொல்லி விலை மதிப்பு எழுதியிருக்கிறாய். ஒரே ஒரு சுத்தியை எடுத்து, பழைய சுத்தியை எடுத்து ஒரே ஒரு அடிதான் அடித்த, அதற்கு இவ்வளவா என்று சொல்லி அவன் அந்த பில்லில் போடப்பட்டிருந்தது. அந்த சுத்தியினால் அடிக்கப்பட்ட அந்த அடிக்கு $1 மட்டும்தான். மீதமுள்ள $9,999 அந்த பழுது எங்கே என்பதை கண்டுபிடிப்பதற்கு என்று போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மரணம் ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கலாம். ஆனால் அது இல்லை என்றால் உன் வாழ்க்கை இயங்காது. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இயங்கி பிரயோஜனம் இருக்காது. அதற்கு செலுத்தப்பட வேண்டிய கிரயம் மிக அதிகம். அது உன்னால் செலுத்த முடியாது, கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். அதை சரியாக இயங்க வைப்பதும் அந்த மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டியதும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் கடமையாக இருக்கிறது. நீ செலுத்த முடியாத ஜீவனை கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். நீ சிந்த முடியாத ரத்தத்தை கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். நீ செலுத்த முடியாத கிரயத்தை கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். அதை செலுத்தி முடிந்திருக்கிறார். அதனாலதான் ரட்சிப்புகிற இயந்திரம் வாழ்க்கையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை படுதடையாமல் பார்த்துக் கொள்வாயானால் அந்த படுகை சரி செய்யாமல் கிறிஸ்துவை சந்திக்க முடியும். இல்லை என்றால் திரும்பவும் இக்கரையும் செலுத்த வேண்டிய அவசியம். 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில பல மணி நேரங்களாக பாடுகளை, கஷ்டத்தை தன் சரீரத்தில், தன் ஆவியில, தன் இருதயத்தில் உணர்ந்தவராய் அந்த கஷ்டத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில அவர் துடித்துக் கொண்டிருந்தாலும் அதை சரீரபூர்வமாக இருக்கிற பாடுகளை பெரிதாக எண்ணாமல் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் அநேக வார்த்தைகளை, 6 வார்த்தைகளை இந்த சிலுவையில் பேசினதை நாம் பார்த்தோம். ஆனாலும் இந்த முதலாம் வார்த்தையும் 4ஆம் வார்த்தையும் இந்த 7ஆம் வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது between equal intervals of the time the God spoke with his father என்று நாம் பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் பிதாவினிடத்தில் பேசுகிற 3 வார்த்தைகள் இதில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி the starting point தன்னுடைய தகப்பனிடத்தில் அவர் பேசுகிறார். இரண்டாவதாக 4வது வார்த்தையில ஏலி ஏலி லாமா சலம்தானி என்று சொல்லி தன் பிதாவினிடத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உருக்கமாய் பேசுகிறதை நாம் பார்த்து கடைசியாக அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பந்தம் என்பது ஒருவரால் பிரிக்க முடியாத ஒரு பெரிய நேசம். அந்த அன்புக்கு ஈடாக நீங்கள் எதையும் செலுத்த முடியாது. உலக மனுஷனே சொல்லுவான், தாய் பிள்ளைகளுடைய பாடை பார்த்து கண்ணீர் வடிப்பான், ஆனால் தகப்பன் அதை வடிக்காமல் தன் இருதயத்தில் வடிப்பான். ஒரு தகப்பனுடைய மகா பெரிய அன்பை உணர்ந்தவராக அவரோடு வைத்திருக்கிற அந்த பந்தத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த சிலுவையில அவர் காண்பிக்கிறதை பார்க்கும் போது அந்த பிதா எவ்வளவு எரிச்சல் கொண்டிருப்பார் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராதவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அதை உணர்கிறவன் கிறிஸ்துவின் பாசத்தை காட்டிலும் பிதாவின் பயங்கரத்தை குறித்து எரிச்சல் உள்ளவனாக, எச்சரிக்கை உள்ளவனாக இருப்பான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த ஜீவனை துடிக்கும்படியாக பாடுகளுக்குள்ள உட்படுத்தி அந்த சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தைக்காக என் பிதா எதிர்பார்த்து கொண்டிருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என் மகன் என்னுடைய பணியை செய்யும்படி இந்த பூமியில் அவர் எடுத்துக் கொள்ளுகிற பிரயாசம் என்னவா இருக்கிறது என்று சொல்லி பிதா அந்த சூழ்நிலையை உற்று நோக்கி கொண்டிருந்திருக்கிறார். அதனால்தான் என் தேவன் இந்த கடைசி வார்த்தையை சொல்லுகிறார், everything is finished but I have to settle my spirit in the hands of my father. என்னுடைய தகப்பனுடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் அவர் பேசின வார்த்தை இருதயத்தை தைக்கும்படி செய்தார். இட்ஸ் நாட் a simple end. இது ஒரு சாதாரணமான முடிவா அல்ல. இது ஒரு பயங்கரத்தை தேவனாகிய கர்த்தர் பொறுப்பாக ஒப்படைத்தார் என்று சொல்ல முடியும். இன்னைக்கு என் தேவன் இந்த ஆவியை அவருடைய பிதாவின் கைகளிலே ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவி கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆவி ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்பதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை பிதாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. சரீரத்தை யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்யலாம். உன்னுடைய ஆவி இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது அது பிதாவினிடத்தில் கடந்து செல்லத்தக்கதான பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். என் இயேசு தன் ஆவியை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு பாடுகளிலும் கஷ்டங்களிலும் உபத்திரவத்திலும் நிந்தைகளும் அவமானத்திலும் அதை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தன் தகப்பன் கைகளில் அதை கொடுக்கிறார். அந்த தகப்பன் அதை வாங்கின போது என்ன நடந்தது தெரியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பூமி கொந்தளித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். That is the law of God and the Son. கர்த்தருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள பந்தத்தை முதலாவது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். It was not a simple thing for you and me to meditate the things which are spoken in the cross. கர்த்தருடைய சிலுவையில் பேசப்படுகிறவைகள் சடங்குக்கு பேசப்படுகிறவைகளும் தியானிக்கப்படுகிறவைகளுமான வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய பயங்கரம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை பிதாவிடத்தில் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.
is settled and this is the feedback which I give back to you in your hands என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஆவி, இயேசுவின் ஆவி பிதாவின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது அந்த பரிதவிப்பு பயங்கரமாய் வெளிப்பட்டது. அதனால்தான் திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுகிறது. அவ்வளவு ஆக்ரோஷமாக பூமி தன் செயலை காண்பித்தது. ஏனென்றால் அவர் மெய்யாலுமே தேவகுமாரன். பிதா இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் உங்களுக்கும் இடையில சொல்லுகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களானால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே சபைகளில் போடுகிற பாடலினாலும் ஆடலினாலும் வருகிற பரிசுத்த ஆவி அல்ல. இந்த ஆவி பிதாவின் கைகளில் பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஆவி, பரிசுத்தமாய் ஒப்புவிக்கப்பட்ட இந்த ஆவி, உங்களுக்காக எனக்காக பரிதவிக்கிற பரிசுத்த ஆவி, நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. You should be very cautious when you are doing the sin, because there is no other God other than the reward which comes from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பயங்கரமான அடியை காட்டிலும் வேறொன்றும் உன் வாழ்க்கையில் சம்பவிக்காது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத எந்த மனிதனும் அவனுக்கு இந்த மீட்பு ரத்தத்தில் உண்டு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் பயங்கரத்தை கொண்டு வரும். காரணம் அது பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அந்த துணிகரத்துல நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி எப்படி உருவானது என்பதை அறியாததினால நீங்களும் நாம் அதை அசால்ட்டாக கையாண்டு கொண்டிருக்கிறோம். இது தகப்பன் பிள்ளையின் பந்தத்திற்குள் உண்டான ஆவி. அது பயங்கரமானது. சாதாரணமா ஆட்சியில் செத்து போனவனுடைய ஆவிக்கு பயப்படுற நீயும் நானும் இந்த பந்தத்தில் உண்டான இந்த ஆவியை குறித்த எச்சரிப்பில்லாதமாக வாழ்வாயேயானால் இந்த வார்த்தையின் ஆக்ரோஷம் உனக்கு அறியவில்லை என்று அர்த்தம். அதான் அறிவில்லாமல் கிறிஸ்துவின் சிலுவையின் தியாகத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று அர்த்தம். இது பயங்கர ஆக்ரோஷத்தின் ஆவி. இது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஏனென்றால் இது கிறிஸ்து பாவம் இல்லாமல் தன்னை காத்துக் கொண்டு சரீரபூர்வமாகவும் இந்த பூமியின் சகல விதமான ஆக்ரோஷமான அனுபவிக்கப்பட்ட ஜனங்களின் நிமித்தமாக வந்த பாடுகளின் மத்தியிலையும் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டு தன் பிதாவின் கைகளிலே அந்த ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். அதை நிமித்தம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த ரட்சிப்பேற்கிற ஒரு பெரிய காரியத்தை என் தேவன் திரும்பவும் கொடுத்தார். நான் போகிறேன், உங்களுக்கு தேர்தலாளராகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. வேதத்தை படிச்சீங்கன்னா நான் போறேன், நான் போனேன்னா தேர்தலாளராகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவர் தேர்ச்சிக்கிறவர் தான். ஏன்னா இவரிடத்தில் பிதாவின் பாசம் இருக்கிறது. இவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பாவம் செய்யாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். இந்த கண்டிப்புக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிந்து நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்போமே. ஆனால் என் தேவனாகிய கிறிஸ்து உனக்கு சிலுவையில சம்பாதித்த அந்த அன்பின் நிமித்தம் நீ கிரயம் செலுத்த முடியாத ஒரு பெரிய மீட்பை எதன் அடிப்படையில் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து 3 முறைகள் பிதாவிடத்தில் பேசுகிறார். ஒரு நமக்காக நேரடியாக பேசுகிறார். இரண்டாவதாக அவர் இத்தனை காரியங்கள் சம்பவித்து மௌனமாக இருக்கிறாரே, ஒருவேளை என்னை அவர் ஒதுக்கி விட்டாரோ, என்னிடத்தில் ஏதாவது குறைகளை கண்டு அவர் விலகி விட்டாரோ என்று சொல்லி தன் தகப்பனை சொந்த பாஷையில பேசி அழைத்த கிறிஸ்து இப்பொழுது அதே தேவனிடத்துல, பயங்கரமான தேவனிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தகப்பன் பிள்ளையினுடைய பாசத்தை உணர்ந்து கொண்டவர்களுக்கு அதன் ஆக்ரோஷம் புரியும். ஒரு சிறிய கதையிலே சொல்லப்பட்ட காரியம் அதுதான். ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனும் ஒரு மகன். அதோடு கூட அந்த கம்பார்ட்மெண்ட்ல வேற 2 சிறு வயதில் திருமணமான ஒரு ஜோடிகளும் அதில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தூரம் போகும்போது 20 வயது மதிக்கத்தக்க மகனை அந்த தகப்பன் அந்த ரயிலிலே கூட்டிக் கொண்டு வருகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த 20 வயது மதிக்கத்தக்க வாலிப மகன் அந்த ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே சொல்றான், அப்பா என்ன மரங்கள் எல்லாம் பின்னோக்கி போகிறது, ஐயோ இது என்ன வாகனங்கள் எல்லாம் பின்னோக்கி போகிறது, மேகங்கள் எல்லாம் நம்முடைய ரயிலை பின்னோக்கி தாண்டி அவைகள் எல்லாம் முன்னோக்கி செல்லுகிறது என்று சொல்லி இந்த பக்கத்துல புதுசா திருமணமான இந்த 2 ஜோடிகள் பார்த்து, என்னடா இது, இந்த 20 வயது மதிக்கத்தக்க இந்த பையன் இப்படி சின்ன குழந்தை போல ரயில பார்த்து வேடிக்கை பார்த்து அதையும் இதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த தகப்பனும் அதை பார்த்து ரசித்து சிரித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து கொண்டார்கள். அதன் பின் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த தகப்பனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா 20 வயது மதிக்கத்தக்க உங்க பையன் இப்படி வேடிக்கை பார்த்து அற்பமான காரியங்கள் எல்லாம் பார்த்து காமிச்சிட்டு வரான், அதை பார்த்து
ஆபரேஷன் செய்தவன் இப்பதான் கண்ணு தெரிந்திருக்கிறது, அவனுடைய பார்வை கிடைத்ததுனால எல்லாவற்றையும் புதிதாக பார்த்து மகிழ்கிறான், அதை பார்த்து நான் மகிழ்கிறேன்னு சொன்னார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுடைய பாசத்துக்கு இடையில ஒரு பாவத்தை போட்டு பயங்கரமான சாபத்தை வாங்கி கொள்ளாத. கிறிஸ்து சிலுவையில் உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இது பரிசுத்த ஆவி, இது பிள்ளைகளுடைய ஆவி. இதை உன் கைகளிலே தேவன் வாங்கி அதை உனக்கும் எனக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். தகப்பனுடைய அன்புக்கு முன்பதாக உன்னுடைய சுயம், உன்னுடைய சுயநலம், உன்னுடைய சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வாது, அது பயங்கரமானது. அதனாலதான் கிறிஸ்து இன்னைக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், பரிசுத்தமுள்ள ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறவன் ஒரு நாளும் அவனை தப்பித்துக் கொள்ள முடியாது. எந்த பாவமும் மன்னிக்கப்படும். வேதத்தில் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த பாவமும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசப்படுகிற பாவம் ஒரு காலம் மன்னிக்கப்படாது. அது குமாரனுடைய ஆவி. தேவனை நீங்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக இருந்தாலும் அது மகா கர்ஜனைக்குரிய ஒரு வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகள்